இந்த படம் யூத் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான். ஃபேமிலியில எல்லா ஏஜ் குரூப்பும் உட்காந்து ஜாலியா மஜாவா பார்க்கலாம். லிட்டில் ஹார்ட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கிற ஒரு தெலுங்கு படம். கதெல்லாம் பெருசா கிடையாது. ஸ்கூல் முடிச்சு இந்த இன்ஜினியரிங் கோச்சிங் சென்டர்ல தான் நம்ம ஹீரோ மௌலியும் சிவானியும் சந்திக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வர்ற லவ், அதுக்கு பேரண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி போற ஒரு கதை தான். கதையில பெருசா கான்ஃபிளிக்ட் எல்லாம் இருக்காது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்காது. பட் ஸ்டில் படம் முழுக்க ஊர்பட்ட ஃபன்னு. எல்லா கேரக்டருமே அந்த காமெடிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. அட்லீஸ்ட் முக்கியமான கேரக்டர் எல்லாருமே. அந்த ஹீரோவே வந்து அவருடைய ரியாக்ஷன், சில சிச்சுவேஷனுக்கு அவர் ஹேண்டில் பண்றதெல்லாம் வந்து செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ரெண்டு பேரண்ட்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டரும் சில சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட அவங்க வந்து மெலோ டிராமா மாதிரிலாம் இருக்காது. அவங்களோட சீரியஸான ரெஸ்பான்ஸே நமக்கு ஃபன்னா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப முக்கியமா ஹீரோவோட ஃப்ரெண்டா வந்து ஜெய் கிருஷ்ணாங்கிற ஒரு ஆக்டர் செம்மையா பண்ணியிருந்தாப்ல. அவர் வந்து ஒரு ஆக்டர் மாதிரியே இருக்க மாட்டாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட்டு தான் அவருக்கு. அவருடைய ஒன்லைனர்லாம் செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த கேரக்டரை. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரஷ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடிக்கு அப்படியே படம் ஜாலியா போகும். இந்த படம் நான் வந்து தமிழ்ல பார்த்தேன். பட் நான் யூஸ்வலி என்ன நேட்டிவ் லாங்குவேஜோ அதில் பார்க்க தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இது காமெடி படங்கிறதுனால சப்டைட்டில் பார்த்து காமெடியை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால தமிழ் ப்ரிஃபர் பண்ணேன். பட் தெலுங்கு தெரிஞ்சு இந்த படத்தை நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே பார்த்தா இன்னமும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஒரே ஒரு விஷயம், இந்த படத்துல நிறைய காட்சிகள்ல வாத்தியாரையும் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்டோட அப்பா யாரையாவது வந்து கொஞ்சம் ஃபன் பண்ற மாதிரி காட்சிகள் வரும். அது ஓகே. பட் அந்த சீன்ல வந்து கொஞ்சம் சில வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இன்னும் கொஞ்சம் டிக்னிஃபைடா அந்த காட்சிகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி எனக்கு இந்த படத்துல கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. ஒரு தரவா இயர் எண்ட் வெக்கேஷனுக்கு எந்த ஏஜ் குரூப் ஃபேமிலியோடயோ ஃப்ரெண்ட்ஸோடயோ உட்காந்து கும்பலா உட்காந்து கமெண்ட் அடிச்சு பாக்குறதுக்கு ஒரு தரமான மஜாவான படம். இது என்னோட ஒப்பீனியன் தான், ரிவ்யூ கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. See you.